கோமதி, மீனா எல்லாருமே சேர்ந்து ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாரு. மீனாவ எப்படியாவது எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் மீனா எழுந்துருடி, எழுந்துரு" அப்படின்னு செந்தில் கூப்பிடுறாரு. அப்படியே கோமதி எழுந்துக்கிறாங்க. "ஏய் என்னடா வேணும் உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல மீனாவ எழுப்பணும்" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருடா, அவ நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இப்பதான் படுத்துட்டு இருக்கா. அவள போய் எழுப்பிட்டு இருக்கா. போடா இங்கேருந்து" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அவள எழுப்புமா, இங்க பாரு போடா இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க. அங்கேருந்து செந்தில் வராரு. ஐயோ! கட்டின பொண்டாட்டி எழுப்ப கூட முடியல. அம்மா என்ன இப்படி பண்றாங்க? இப்ப எப்படி மீனாவோட வீட்டுக்கு போறது? டைம் வேற ஆகுது. இவ தூங்கிட்டா எழுந்துக்க லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாம மட்டும் போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு மீனா வீட்டுக்கு. "வாங்க மாப்பிள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. "எங்க மீனா எங்க காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "அவ நல்லா வேலைலாம் செஞ்சுட்டு, சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் போய் எழுப்புனேன். எங்க அம்மா எழுப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால மீனாவ கூட்டிட்டு வர முடியல" அப்படின்னு சொல்றாரு. அவ தொல்ல தாங்க முடியல மாமா. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு குவார்ட்டர்ஸ் பார்த்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கனவு கண்டேன். ஆனா, அங்க நான் தனியா தான் இருக்கேன். நான் மட்டும் தான் குவார்ட்டர்ஸ்ல வாழ்ந்துட்டுருக்கேன். அவ எல்லா நேரமும் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கா. நான் யார்கிட்ட போய் சொல்லி புலம்புறதுன்னு எனக்கு தெரியல மாமா. அதனால தான் உங்க 2 பேர்கிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியுது. என் பொண்ணு ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா ஒரு மாரி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப, ரொம்ப நான் கஷ்டத்த அனுபவிச்சுட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க மாப்பிள, என் பொண்ணுகிட்ட நாங்க பேசுறோம்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே சரவணன் யோசிக்கிறாரு. எப்படியாவது ஆதார் கார்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. "இங்க பாருங்க, ஆதார் கார்டு வேணும். எல்லாரோட ஆதார் கார்டும் வேணும்" அப்படின்னு கேட்குறாரு. "ஏன் எல்லாரோட ஆதார் கார்ட கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா, செந்தில் எல்லாருமே சேர்த்து கேட்குறாங்க. "அதுவா ஒண்ணும் இல்ல. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்கல்ல, அதுக்கு வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரோட ஆதார் கார்ட வாங்கி வச்சுட்டு அவங்க இல்லாதப்ப கூட நம்ம கணக்கு காட்டலாம். அதனால வேணும்" அப்படின்னு சொல்றாரு. "இது என்ன புது ரூல்ஸா இருக்கு? நானும் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எங்களுக்கு அப்படி ஒரு ரூல்ஸே வரலையே" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா எங்களுக்கும் வரலையே" அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "ஆமா இதெல்லாம் கரெக்ட்டா பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "இங்க பாரு நீ போயிட்டு ஆதார் கார்டு கொண்டு வா போ" அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து அப்படியே "ஆதார் கார்டா? ஆதார் கார்டா?" அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். "போம்மா போய் கொண்டு வந்து குடும்மா." "எங்க வச்சுட்டேன்னு தெரியல அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "போய் தேடி எடுத்து குடும்மா. அவன் தான் கேட்குறான்ல போ" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே டென்ஷனாவே போறாங்க. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் கேட்குறாரு. "இங்க பாரு ஆதார் கார்டு குடு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆதார் கார்டு தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது சரவணனுக்கு. எப்படியாவது இவளுக்கு என்ன விட அதிகமான வயசு தான் ஆகுது. அத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா கடைக்கு போறாரு. வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. பழனி, சுகன்யா எல்லாருமே இருக்காங்க. "டேய் கடை உனக்கு திறந்து தரோம்னு நாங்க சொன்னோம். நாளைக்கு முடிஞ்சு நாளன்னைக்கு கடை ஓப்பன் பண்ண போறோம். சரியா? நீ வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சக்திவேலு சொல்றாங்க. அவங்க அண்ணன் 2 பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு பழனி சொல்றாரு. "இங்க பாருங்க அவ்வளோதான் நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் திட்டுறாங்க. "ஏன்டா இப்படி பண்ற? நான் தான் கோமதி வீட்ல உன்னை இருக்க சொன்னேன். நான் தான் எல்லாமே பண்ணேன். ஏன்டா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அதான் கடை வச்சு அண்ணனுங்க தரேன்னு சொல்றாங்கல்ல. நீ கடை வச்சுக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "நான் போய் எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க நான் வேணா போய் பேசட்டுமா?" அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. "வேணாம், வேணாம், வேணாம். நீ எதுவுமே பேசாத. நானே பேசிக்கிறேன் எப்படியாவது அவர்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பழனி டென்ஷனாவே போறாரு. ஐயோ கடவுளே! அக்கா கிட்ட சொல்லி மாமா கிட்ட சொல்லலாமா? ஏதோ ஒரு வகையில இத நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே அங்கேருந்து அப்படியே டென்ஷனாவே போயிட்டுருக்காரு.